மாலை நேரம் இருந்தாலும் அந்த வீட்டில் அமைதி என்றே இல்லை. ஒவ்வொருவரின் முகத்திலும் பதட்டம் தெளிவாக தெரிந்தது. காரணம், என்கேஜ்மெண்ட் மோதிரம் திடீரென்று காணாமல் போனது. முகூர்த்த நேரம் நெருங்கிக் கொண்டிருந்தது. அந்த நேரத்தில் இப்படி ஒரு விஷயம் நடப்பது பெரிய அவமானமாக மாறக்கூடும் என்ற பயம் எல்லோரிடமும் இருந்தது. வீட்டில் உள்ளவர்கள் ஒவ்வொருவரும் தங்கள் வழியில் தேட ஆரம்பித்திருந்தார்கள். சிலர் அறைகளை திறந்து பார்த்தனர், சிலர் அலமாரிகளை சரிபார்த்தனர். ஆனால் மோதிரம் எங்கும் கிடைக்கவில்லை. அந்த சூழ்நிலையில் யாரும் நேராக பேச முடியாமல் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டே நின்றார்கள். கதையில் முன்னேறுவதற்கு முன் இந்த வீடியோவை லைக் செய்து வரவிருக்கும் புதுப்பிப்புகளை முதலில் காண சேனலுக்கு குழு சேரவும். அப்போது பண்டிதர் வந்து, இப்போ முகூர்த்த நேரம் சரியாக இருக்கு, இந்த நேரத்துல மோதிரம் மாற்றினா நல்லது என்று சொன்னதும் அண்ணாமலையின் முகம் மங்கிவிட்டது. என்ன செய்யலாம் என்று அவருக்கு புரியவில்லை. ஒரு பக்கம் நேரம் ஓடிக்கொண்டே இருந்தது, மறுபக்கம் மோதிரம் இல்லாத நிலை. பெண் வீட்டாரும் இதை கண்டு குழம்ப ஆரம்பித்தனர். என்னாச்சு, ஏதாவது பிரச்சனையா என்று கேட்க, அதெல்லாம் ஒன்றுமில்லை என்று சமாளிக்க முயற்சித்தாலும் உள்ளுக்குள் எல்லாரும் பதட்டத்திலேயே இருந்தனர். அந்த நேரத்தில் திடீரென்று விஜயா உள்ளே இருந்து வெளியே வந்தார். அவருடைய முகத்தில் ஒரு அமைதி இருந்தது. கையில் ஒரு பாக்ஸை எடுத்துக்கொண்டு வந்து, எல்லாரும் ஏன் இப்படி பார்க்கிறீங்க, மோதிரம் ரெடிதான் இருக்கு, என் கையில தான் இருக்கு என்று சொன்னார். அதை கேட்டதும் எல்லோரும் அதிர்ச்சியடைந்தனர். சில நிமிடங்களுக்கு முன்பு வீட்டை முழுக்க தேடியும் கிடைக்காத மோதிரம் இப்போ எப்படி அவரிடம் இருக்கிறது என்று யாருக்கும் புரியவில்லை.